ஹாய், குட் மார்னிங். இப்போ எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே குளிராக இருக்குது பெங்களூரில். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், தொண்டை கரக்கரன்னு இருக்குது. அதனால் வெத்தலை, ஓமம், மஞ்சப்பொடி, திப்ளினா உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறது தெரியல. திப்ளி, மிளகு, ஜீரகம். எங்கிட்ட பச்சை வெத்தலை இருக்குது, நான் பச்சை வெத்தலை வச்சுருக்கேன். உங்களுக்கு பொடியாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சாமிக்கிட்டலாம் வைப்பேன். அந்த இலையெல்லாம் தூக்கி போட மாட்டேன், ஒரு துணி பேக்கில் போட்டு மாட்டி வச்சுருவேன். இதெல்லாம் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுக்குவேன். இன்னும் அதிமதுரம் இருந்தால் நான் நல்லாயிருக்கும், இங்கே கிடைக்கல. அதனால் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்குவேன். ஜீரகம் எல்லாம் என்னென்ன சொன்னேன், மஞ்சத்தூள், ஓமம், திப்ளி, மிளகு, ஜீரகம், வெத்தலை. இது பொடி பண்ணி பொடியை வச்சுட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ நான் அப்படியே செய்ய போகிறேன். பச்சை வெத்தலை இருக்குது என்கிட்ட, அதனால் போட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஓகேவா? 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் நான் நுணுக்கி வச்ச பொடி சொன்னேன் இல்லையா, அது பொடி காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நான் நுணுக்கி வச்சுருக்கிற பொடி அதெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறேன். இது 1 டம்ளர் ஆனப்புறம் நல்லா சுட லைட் சூடோட கல் உப்பு போட்டால் அந்த தொண்டை கொஞ்சம் இதாக இருக்கும். சப்போஸ் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்காம இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை இலை இருக்குது இல்லையா, அதெல்லாம் காய வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சட்டியை கல் உப்பு போட்டு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு கொடுக்கலாம். இல்லை பாலில் கலந்து கொதிக்க வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இல்லைனா தேனில் கலந்து கொடுக்கலாம், சளிக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது 1 டம்ளர் ஆகணும். 2 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் தண்ணி வரைக்கும் கொதிக்கணும். கொதிச்சா ரெடி. இப்போ நான் அதான் செஞ்சிகிட்ருக்கேன். நான் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை கல் உப்பு போட போகிறேன். பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தேன் கலந்து கொடுங்க. பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுட்டு தேன் கலந்து கொடுங்க. டீயில் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.